அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்று ஒரு வாரம் தான் ஆகுது. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பல குறைகளை சொல்கிறாங்க. ஓகேவா, நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். நீங்களாம் வந்து படித்து இருக்கீங்களா? அதாவது படித்து இருக்கீங்களான்னா கோமாளங்க படிச்சிருக்கீங்களா? இப்போ ஸ்கூலுக்கு போன உடனே அது 1வது 2வது 3வது 4வது இப்படி தான் போகிறோம். ஓகேவா, போகும்போது பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே எழுதிறீங்களா இல்லை ஏபிசிடி எழுதிறீங்களா? எழுதுறது இல்லைல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பல நின்று கொட்டை போட்டவங்களாக இருக்கலாம். ஓகேவா, புதுசாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக போய் தான் வந்து அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து செயல்பாடாக இது பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போயே இந்த ஒரு வாரத்திலேயே பல செயல்பாடுகள் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகேவா, இதையும் வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. நீங்கள் குறை சொல்கிறவங்க குறை சொல்லிகிட்டே இருங்க. ஓகேவா, அவர் வந்து பண்ணுறத பண்ணிகிட்டே தான் இருப்பார். நல்லாச்சு, கண்டிப்பாக தொடரும். ஓகேவா, இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, அதாவது ஒருத்தர் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு வந்தாலே நம்ம நாட்டில் வந்து யாருமே விட மாட்டாங்க. உண்மையாகவே இதுதான் உண்மை. ஓகேவா, அவர் வந்து ஏதோ நல்லது செய்யணும்னு வந்திருக்காப்புல. 1008 விமர்சனம் இருக்காங்க. யாருக்கா உத்தமன்? இந்த உலகத்தில் உத்தமன்னு யாருமே சொல்ல முடியாது. ஓகேவா, நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. ஓகேவா, அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து ஏதோ இப்போ ஆட்சிக்கு வந்து ஓகேவா நல்லது செய்கிறார், நல்லது செய்ய தொடங்கியிருக்கார். ஓகேவா, இன்னும் வந்து ஒரு 15-20 ஆண்டுகள் வந்து விஜயை தவிர்த்து வேறு யாரும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியாது. இது இன்றைக்கி தேதி போட்டு எழுதி வச்சிங்க. நன்றி மக்களே, அனைவருக்கும் மிக்க நன்றி.